நீங்க உங்க 2000 சட்டமன்ற தேர்தல் வருது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் வந்து மிகப்பெரிய குளறுபடிகளை செஞ்சு இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றும் வகையில் வந்து இந்த மாதிரி மோசடி செஞ்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஜெயிக்கணும்னா பீகார் போன்று மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி அது ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் திமுக வரணும். இது என்னுடைய கருத்து. இப்போ காங்கிரஸ் ஏதோ அரசியல் புரசெல்லாம் பேசுறாங்கல்ல, விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு, அதை பத்தி நீங்க என்ன? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயோட கூட்டணின்றது நிறைய நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய மேடை பேச்சில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சீட்டு கொடுக்கணும், நாங்கள் விஜய் கூட செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கிறது தான். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தியான பிஜேபியை வந்து இந்த மாதிரி போலியான வாக்காளர் பட்டியலாம் சேர்த்து ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயத்தை வந்து வெற்றி பெறணும்னா காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் பிஜேபியை வந்து தோக்கடிக்க முடியும், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். விஜயோட கூட்டணி இப்போதைக்கு சாத்தியமில்லாது. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய கொள்கை பிரகாரம் அரசியல் போய்ட்டும் 2026 பின்னிட்டு அவருடைய கூட்டணின்றது முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பிஜேபி மதவாத சக்தியும் அந்த வாக்காளர் பட்டியலினுடைய மோசடியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க எதிர்த்து ஜனநாயகப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சா தான் சாத்தியம்.